அம்மா கனவு கண்டிருப்பார் உன்னுடைய தந்தை தாயார். இந்த கையிலம்மா நீ பிறந்த உடனே உன்னை பார்த்து முத்தமிட்டு எப்படி கொண்டிருப்பா. அகப்பையில் நீ பிறந்தி அகிலதற்கு அப்பா தாலாட்டு பாடினேனே நானோ தாலாட்டு பாடினேனே தாலாட்டி சீராட்டி உன்ன இந்த முந்தானி இல்லப்பா யானை கட்டி இந்த புடவையில யானை கட்டி உன்னை எப்படி எல்லாம் கொஞ்சிருப்பாள் உந்தன் தாயா. நமக்கு ஆண் வாரிசு பிறந்து விட்டது என்று பெரும் மகிழ்ச்சியா இருந்திருப்பார் அல்லவா உன் தாயார் தந்தை. எவ்வளவு ஒரு கனவு கண்டிருப்பார். முன்ன போக விட்டு பின்னாடி உன்னை அழக பார்த்திருப்பார் அல்லவா. அந்த சரிகால சாமி அந்த பாவி கூட கண்ணில்லையா பாவி. இன்னும் ஒரு ஜன்ம இருந்தா அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்தா எனக்கு நீ தான் பிள்ளையா பிறக்கணும் அபிராம வயிற்றுல அப்பா. அப்பா இன்னும் ஒரு ஜென்மம் இருந்தா அங்கத்தில் இருக்க வேண்டும். கண்ணாக வளர்ப்பேன் அப்பா. நம்ம ஒன்னாக இருப்போம் அப்பா. கோழிப்பட்டு ராமராஜன் பூமி முன்னை பாடி வந்தேன். கோடி அருள் தாரும் ஐயா எனக்கு கோடி அருள் தாரும் ஐயா.
சுவாமி. ஆமா, கடுகு உருண்டு வரும். அட என்ன பத்த என் கண்ணாளா உனக்கு காரு வண்டி முன்ன வரும். சாமி நான் எப்பா இதுக்கப்புறம் மகத்தை பாக்குறேன். உன்னை பெத்த தாயா நான் கதற அழுகிறேன்னு உனக்கு கேட்கலையா? எங்கப்பா இருக்கிற அப்பா? அந்த காரை நிறுத்திடுங்க. அட என்ன பெத்த கண்ணாளா உன் கால அழக நான் பார்க்கணும் சாமி. அப்பா அருந்தமர் அப்பா, உனக்கு மிளகு உருண்டு வரும். அட எல்லாம் பார்த்த வல்லாளா உனக்கு மோட்டார் வண்டி முன்ன வரும். அந்த மோட்டார் வண்டி நிறுத்திடுங்க. அட நான் பார்த்த வல்லாளா உன் முகத்தழக்க நான் இனிமேல் எப்படா சாமி பார்ப்பேன்? ஐயோ சாமி கண்ணாளா சாஞ்சாரும் பருப்பு பெத்த குடல் துடிக்குதுடா சாமி. ஒரு கல்யாண காட்சி கூட பார்க்கலடே சாமி. சாஞ்சிங்க ரொம்ப ரொம்ப அட நாம தேவல்லாளா என் சஞ்சலத்தை தீர்ப்பதுண்டு அப்பா. சாலையில வேப்ப மரம் அட நாம கண்ணாளா அது சரம் சரம் காய்க்க மரம் சர சரமா காய்க்க மரம். சாமி கண்ணா உங்க அப்பா கூட பிறந்துங்க போறப்பா. ஒத்தமார்கள் எல்லாம் கதறுது அழுவுறது உன் கண்ணுக்கு கேட்கலையா? உன் முட்டார் உறவினர் உன் கூட பிறந்தவங்க உன் தம்பி கதறது கேட்கலையா சாமி? ஐயா 30 அடி போட்டு அட நான் பார்த்த கண்ணாளா மூங்கில் வச்சு வீடு கட்டி மூங்கில் வச்சு வீடு கட்டி சாமி. இன்னைக்கு மூங்கில் பொருத்தமில்ல அட நான் பார்த்த கண்ணாளா இன்னைக்கு 3 பிரிஞ்சு கிடக்குறேன் சாமி. ஐயா 40 அடி போட்டு அட நான் பார்த்த கண்ணாளா நாறு வச்சு வீடு கட்டி நாறு வச்சு வீடு கட்டி இன்னைக்கு நாறு பொருத்தம் இல்ல அட நான் பார்த்த கண்ணாளா இன்னைக்கு நாரா பிரிஞ்சு கிடக்குற சாமி. அப்பா பெத்த குடல் துடிக்குதுடா சாமி. முதல்ல வீட்டுக்கு ஆசை புள்ளியா பிறந்த சாமி. அப்பா காடு ஐயர் பூட்டி அட நான் பார்த்த கண்ணாளா உனக்கு கனகாமரம் நாத்தி விட்டு கனகாமரம் நாத்தி விட்டு நீங்க கனகாமரம் நாத்து வந்து அட நான் பார்த்த வல்லாளா 2 காடு வந்து மேயும் கண்டு இன்னைக்கு காலை ஓட்டி வேணும் அட நாம் பார்த்த கண்ணாளா உன் கால கை இனிமேல் நான் பார்ப்பேனாடா எப்பா சாமி. மலையோரம் ஏர் பூட்டி அட நாம் பார்த்த கண்ணாள சாமி. மல்லிகைப்பூ நாத்தி விட்டேன் மல்லிகைப்பூ நாத்தி விட்டேன் சாமி. இந்த மல்லிகைப்பூ நாத்து வந்து 2 மாடு வந்து மேயுங்கண்ட நான் மாடு ஓட்டி வேணும் சாமி. எரியுதுடா எப்பா குடல் துடிக்குதுடா. நான் மாடு ஓட்டி வேணும் அட கண்ணாளா உன் முகத்தை நான் பார்ப்பேடா எப்பா.
பாருங்க, ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் ஆண்டவன் திரும்பி வருவது கிடையாது. ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் ஆண்டவர் வருவதில்லை. ஆமா, ஆமாங்க. அது மாதிரி எவ்வளவுதான் பெற்ற வயிறு துடித்தாலும், ஆமாம், ஏன்னா 10 மாதம் சுமந்து பெற்ற அவங்களுக்கு தான் தெரியும். ஆமாங்க, அந்த கஷ்டம், அந்த வருத்தம். ஆமாம், இந்த பிள்ளை பாசம், ஆமாம், எல்லாமே போயிட்டு பிற்பாடு என்ன செய்வது? ஒண்ணும் செய்ய முடியாது. அதையெல்லாம் மறந்து அதை விடுத்து, ஆமாம், அந்த மகன் அருண்குமார் ஒரு நல்ல கதைக்கு போகணும். ஆமாம், இல்லையா? ஆமாங்க. அது சாலோக சாரிப சமீப சாட்சின்னு சொல்லக்கூடிய 4 பதவி கிடைக்க வேண்டும் என்று குல தெய்வத்தையும் ஆமாம் எம்பெருமானையும் வேண்டி, ஆமாம், அந்த அதுதான் மகனுக்கு ஆமாம் நாம செய்ய வேண்டிய தொண்டு. ஆமாம், அதனால அவங்களுடைய தாய் தந்தைகள் ஒரு மனக்கவலை இருக்கும். ஆமா, கொஞ்ச நாளைக்கு இருக்கதான் செய்யும். ஆமா, இருந்தாலும் அதெல்லாம் மறந்து அந்த அன்னாருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். வேண்டும். ஆமா, இல்லையா? ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்க என்னும் பாவிற்கு சாற்றி நீராடினார். நீராடினார் திங்களும் ஆயிரம் போய்து ஓங்கு மருதன்கள் வீடு கைலுலக. ஆமாம், பூங்கு வழிப்போதில் பொறிவண்டு கண்படுதல் தேங்காத புக்கிருந்து சீத்த முளை பற்றி வாங்க கொடல் வல்லர் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வன் இருந்தேளோ எம்பாவா சர்வத்தனம சங்கிரம் கோவிந்தா கோவிந்தா. எல்லாத்துக்கும் பொன்னாட்டு விளங்கக்கூடிய 2 தாய்மார்கள் ஆமாம் நமக்காக சன்மானம் கொடுத்திருக்கிறார். ஆமாம், அவர் குடும்பத்தில் பகவான் இருந்து இஷ்ட தெய்வம் இருந்தும் ஆமாம் முன்னோர்கள் அனைவரும் கூட இருந்து நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு வாழ்த்துகிறோம். சுபே ஜெயம். அப்பா, அம்மா, நான் சபைக்கு முன்பாக வந்தனே, யாரு விளக்கம்? யாரும் தெரியலமா, விளக்கமாக சொன்னால் தெரியும். அப்பா, விளக்கமா தெரியும் சொல்றீங்களே. ஆமா, இது எப்படியாப்பட்ட நாடு தெரியுமா? புண்ணிய சேஸ்திரம் படிச்ச நாடு. ஆமாங்க. ஏன் புண்ணிய சேஸ்திரம் படிச்ச நாடுன்னு கேட்டா, அந்த அம்மாவே, ஆமா, திரௌபதி பாஞ்சாலி அம்மாவே, பாஞ்சாலி அம்மா தன்னார வந்த ஊரா இது. அவங்கள நாடி வந்தாங்களாடா, சுயமா உருவானதா. ஆமாமா, ஆமா. அது மட்டும் இல்ல, பாரதம் நிறைஞ்ச பூமி. ஆமா, பெரிய பெரிய ஆசான் அத்தனை பேருமே இருக்காங்க. ஆமா, ஒரு ஆசிரியர் சொன்னா இன்னொரு ஆசிரியர் கஷ்டம். ஆமா, அதனால அனைத்து பேருமே நல்ல ஆசிரியர். ஆமா, தமிழ்நாட்டு முழுக்கும் தெரிஞ்சவர் ஒரு ஆசிரியர் இருந்திருக்கார். ஆமா, ஆமா. அப்படி காலம் சென்ற அவருடைய பொற்பாதத்துக்கும் மற்றும் நலமுடன் இருக்கும் அனைத்து ஆசிரியர் நல்லவுடைய பொற்பாதத்துக்கும் மற்றும் நாட்டாமைதாரர்களுக்கும் மற்றும் தலைவர் வைஸ் பிரசிடண்ட் நம்பர் மற்றும் தர்மகர்த்தா மற்றும் அனைத்து மகளிர் நல்ல உள்ளங்களுக்கும் வருத்தப்படாத வாலிப சங்கங்களுக்கும் மற்றும் மலையரசு முப்பத்தை சேர்ந்த ஸ்ரீ அம்மன் ஐநார்ப்ப நாடக சபா உரிமையாளர் மிருதங்க சக்கரவர்த்தி கோடையடி மிருதங்க சக்கரவர்த்தி என் உயிருக்கு மேலான ஆர் சிவபிரகாசம் அவருடைய பொறுப்பதத்துக்கும் அதே ஊர் சேர்ந்த நாடக பேராசிரியர் பாலகிருஷ்ணன் ஐயா அவருடைய பொறுப்பதத்துக்கும் மற்றும் நம்முடன் கூட நடிக்க அனைத்து ஆசிரியர் நல்ல உள்ளங்களுக்கும் காலகாருக்கும் பெட்டிக்காருக்கும் அப்பா கெட்டிக்காராக நடிக்கும் உமுக்கம் இந்த சிறுவன் 1 கோடி வணக்கம். அப்பா, அம்மா, சபைக்கு முன்பாக வந்தனே, நான் யாரு விளக்கன்னு தெரியுமா?
பா அம்மா இப்ப நான் பாடிக்கின்னு வந்தனே. ஆமாமா. திவ்ய பரிமுல ஜெகன்மோகனம் உள்ள ஜெகன்மோகனம் உள்ள தேவி பொன்னுருவி வந்தேன். தேவி பொன்னுருவி வந்தேன். எல்லாம் அனைத்து ஆசிரியர்களுக்கும் உண்மையா இது என்னன்னு கேட்டாக்கா கிருஷ்ண ஆசிரியர்னு சொல்றாங்க. ஆமா. ஆனா உண்மையா இந்த நான் பாட்டகத்தை ஏதனது முட்டத்தூர் வரதராஜ கவுண்டர் ஏதனாராம். ஓஹோ, முட்டத்தூர் வரதராஜ கவுண்டர். முட்டத்தூர் வரதராஜ கவுண்டர் தான் இந்த திவ்ய பரிமலர் ஜெகன்மோகனம் உள்ள. ஆமா. முதலியாக பொன்னூருவிக்காக கர்ணமோட்சத்துக்கு புரிதி போட்டவர் முட்டத்தூர் வரதராஜன் தான். வரதராஜன் அவரிடம் வசதி வாய்ப்பு கிடையாது. அந்த வசதி வாய்ப்பு இல்லாத ஒரே ஒரு காரணத்தினால் சாலை கிருஷ்ணன். ஓ, சாலை கிருஷ்ணன். ஆமா, அச்சகமா வச்சு வந்து அந்த காலத்திலே நல்ல பெருத்த பணக்காரர். அப்ப அந்த பாட்டகத்தோட இந்த புரிதிய கர்ண மோட்சத்தை கதைய இந்த பாட்டகத்தை அந்த முட்டத்தூர் வரதராஜ கவுண்டர் ஏதனது. அது வித்துட்டாராம் காசுக்காக. ஓஹோ. அப்ப அவர் வித்ததுனால அது விலைக்கு வாங்கிட்டாரு இல்ல, அவருக்கு சொந்தமானது ஆயிப்போச்சு. அவருக்கு சொந்தமாக. அப்ப சாலை கிருஷ்ணன் மனைவி அம்மணி அம்மா அவங்களுக்கு பேரு வச்சு இந்த புரிதி பாட்டத்துக்கு வெளியிட்டாராம். அப்ப திவ்ய பரிமலர் ஜெகன்மோகனம் உள்ள தேவி பொன்னுருவி வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு ஆசிரியர் எழுதி இருக்காங்க. அப்ப இருந்தாலும் சாமி கலிங்க தேசத்தை ஆண்டு வரக்கூடிய சுபாங்க மன்னன் ரத்தினமாலைக்கும் பிறந்தவள் ஒரே புதல்வி, ஏக புதல்வி, அதுவும் பொன்னியாகத்தால் பிறந்தவள் ஒரே புதல்வி. அப்படி எப்படின்னு கேட்டா ஏன் யாகத்துல பிறந்தாங்கன்னு கேள்வி கேட்கலாம். எப்படிங்க அப்பா? எங்க நாடோ முக்கணி நிறைந்த நாடு. ஓ, முக்கணி நிறைந்த நாடு. மாப்பிளா வாடே அப்படி சொல்ல முடியானே. முக்கணி நிறைந்த நாடு இருந்தாலும் சுபாங்க மன்னன் சக்கரவர்த்திக்கும் மொத்த சக்கரவர்த்தி பெற்றவங்க 7 பேர். அதுல ஒருவர் என் தந்தையானவர் சுபாங்க மன்னன் சக்கரவர்த்தி. அப்படி சொல்ல முடியானே. வெகு காலமா குழந்தை பாக்கியமே கிடையாது. அப்ப வெகு காலமா குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு காரணத்தினால் அப்ப தன்னுடைய நாட்டுக்கு யாராவது யாசகமோ இல்ல பிழைப்பு வயிற்று பிழைப்பு தேடி வந்துட்டாலோ எங்க அப்பா அந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுப்பாரா சுபாங்க மன்னன். அப்ப பல முனிவர்கள் தேடி எங்களுடைய நாட்டுக்கு வந்தார்கள். ஆமா. ஏன்னா யோகம் பண்றதுக்கு யாகம் பண்றதுக்காகவும் அப்படி தவத்துல இருக்கிறதுக்காக எங்க ஊர் நாட்டுக்கு வந்தார்கள். அப்படி நாட்டுக்கு வர தருவாயில் அப்பா எங்க அப்பா சுபாங்க மன்னன் பல பணிவிடைகள் வேலை செஞ்சாராம். அப்பா சுபாங்க மன்னா இந்த அளவுக்கு நல்லவனா இருக்கிறியே, இந்த அளவுக்கு நல்லவனா இருந்து உனக்கு என்ன வரம் வேணும், ஏது வரம் வேணும் கேளுனாராம். அப்பா எங்க அப்பா தந்தையானவர் அப்பா நான் இவ்வளவு தூரம் நல்லது செஞ்சாலும் எனக்கு ஒரு குழந்தை பாக்கியமே கிடையாது. குழந்தை பாக்கியம் கிடையாது என்னும் போது அந்த முனிவர் எல்லாம் பல முனிவர் எல்லாம் கூடி ஒரு யோசனை சொன்னாங்களாம். அப்பா சுபாங் மன்னா நான் ஒரு யோசனை சொல்றேன். உன்னுடைய கைராக வச்சு பார்க்கும் போது அப்பா 2 பேர் ஆணும் பெண்ணு சேர்ந்தா குழந்தை பெத்துக்க முடியாது. நான் புத்திரமகாஷ்டி யாகம் நீ செய்தால் நீ குழந்தை பெற்று எடுக்கலாம். அப்படி புத்திரமகாஷ்டி யாகம் சாதாரண யாகம் கிடையாது. பொன் பொருள் எல்லாம் போட்டு புத்திரமகாஷ்டி யாகம் செய்யணும்னு சொன்னாங்களாம். அப்படி புத்திரமகாஷ்டி யாகத்துக்கு எங்க அப்பாவும் தயாராகி பொன் பொருள் எல்லாம் கொட்டி யாகத்தை செய்து கொண்டிருந்தாராம். அப்ப தேவேந்திரன் தேவலோகத்தை ஆண்டு வரக்கூடிய தேவேந்திரன் இந்திராணி வருஷத்துக்கு ஒரு முறை பூலோகத்தை சுற்றி வருவது வழக்கம். அப்ப பூலோகத்தை சுற்றி வரும் தருவாயில் என் தந்தையானவர் யாகத்தை பார்த்து அப்ப இந்திராணி அம்மா கேட்டாங்களாம் அவன் தேவேந்திரனை பார்த்து, சுவாமி அது என்ன பூலோகத்துல இவ்வளவு பெருத்த ஒரு யாகம் நடக்குதுன்னு. அப்ப தேவேந்திரன் சொன்னாராம், அம்மா சுபாங்க மன்னனுக்கு ரத்தினமாலாக்கும் வெகு காலமா குழந்தை இல்ல, அதனால புத்திரமாக கிருஷ்டி யாகம் செய்தால் அவங்களுக்கு பொன்னியாகத்தை போட்டு செய்தால் குழந்தை பாக்கியம் கிட்டுன்னு சொன்னாங்களாம். அப்ப வெகு காலமா இந்த யாகத்தை பண்ணிக்கின்னு வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதனால நம்மளால முடிஞ்ச ஒரு உதவி செய்யணும்னு இந்திராணி அம்மா பார்த்தாங்களாம். தன்னுடைய கைத்துல இருந்த சொர்ணமலை கைட்டி அந்த யாகத்துல போட்டாங்களாம். அப்ப இந்த யாகத்துல போட்டவனே தம்பி தங்க ஒரு பதுமை உருவாயிருக்கு. யாகத்துல இருந்து சொர்ண மாலையை போட்டவுடன் தங்க ஒரு பதுமை உருவாகிவிட்டது. தங்க ஒரு பதுமை உருவானது. இந்த இடத்துல விழுப்புரம் மாவட்டம் தான் குருத்தி. என்னப்பா சத்தம்? குருத்தி என்ற கிராமம் வீரப்ப படாச்சி. ஆமா வீரப்ப படாச்சி. அவர் இந்த இடத்துல ஒரு அருமையா எழுதி இருக்கிறார். எப்படி தெரியுமா? சொர்ண உருகும்
பையனார் அப்படின்னு விருப்பப்படாட்சி ஆசிரியர் எழுதியிருக்கிறார். அப்ப தங்க ஒரு பதுமை உருவாக்கி விட்டது அல்லவா? அப்ப உயிர் என்பதே கிடையாது. அப்ப மும்மூர்த்தி தேவரை பார்த்தாராம். அந்த மும்மூர்த்தி தேவர்கள் பார்த்து அந்த பதுமைக்கு ஒரு உயிர் கொடுத்தாராம். ஆமா, அப்படி உயிர்ப்பு கொடுத்த உடனே அப்ப தேவேந்திரன் இந்திராணி அப்ப நம்மளுடைய சொர்ணமலை கைட்டு போட்டதுனாலதான் இந்த குழந்தைக்கு உயிர் வந்தது அப்படின்னு தேவலோகத்துக்கு எடுத்து சென்றார்களாம். ஆமா, சொந்தமானதுன்னு தேவலோகத்துக்கு எடுத்து செல்ல தருவாயில் மும்மூர்த்தி தேவர்கள் பார்த்தாரா, தேவேந்திரா இந்திராணி இதுவோ ஒரு முலோகத்தை சேர்ந்த ஒரு மன்னன் யாகத்தை புத்திர மகாஷ்டி யாகம் செய்தார். நீ சொர்ணமலை கைட்டி போட்டு இருந்தாலும் கூட இருந்தாலும் அவருக்கு தான் சொந்தமானது. அப்ப சுபாங் மன்னனிடம் கூட்டி அந்த மும்மூர்த்தி தேவருக்கும் அதே சுபாங்க மன்னா இது உனக்காக உருவான குழந்தை, உன் யாகத்தால் பிறந்த குழந்தை, இந்த குழந்தை உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொன்னாராம். ஆமா, தெரிவித்தாராம். அப்ப மும்மூர்த்தி தேவர்கள் அப்ப சுபாங்க மன்னனிடம் கொடுத்ததுனால இந்த இடத்துல எந்த இடத்துல இந்த இடத்துல தேவப்பட்டினத்து ராஜகோபால் எழுதி இருக்கிறார். எப்படி